இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரைஸோடு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். வாங்க இப்போ முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 4 கிராம்பு, 2 சின்ன பீஸு பட்டை சேர்த்துக்கோங்க. இதோட 3 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கணும். இது நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 2 மினிட்ஸ் இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயம் இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் புதினா இலை, மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி வதக்கிட்டு இருக்கும்போதே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிரேவி திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடணும். இப்போது ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கிரேவியாக வேண்டாம்னா கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடலாம். ஆனால் இந்த அளவுக்கு சுண்டை வச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எக் கிரேவி. அவ்வளோதான், நல்லா கலர்ஃபுல்லான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.